ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் கிரேப் contain 90% of a water by weight, while dry grape contain 20% of water by weight. The weight of dry grape available from 20 kg of fresh grape. சரி, இப்போ ஃப்ரெஷ் கிரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் வாட்டர் பை வெயிட்டில் இருக்குது. சரி, இப்போ ஃப்ரெஷ் கிரேப்பு வாட்டர், சரியா, வாட்டரு அண்ட் வெறும் கிரேப்பு. ஸோ அப்போது ஃப்ரெஷ் கிரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100%ல் 90% வந்து என்னவாக இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்போ 90% வாட்டர்னா அப்போ 10% வந்து கிரேப்பாக இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப். ஓகே, ட்ரை கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா 20% வாட்டர். அப்போ ட்ரை கிரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வாட்டர் இருக்குது. அப்போது கிரேப் மட்டும் எவ்வளோ இருக்கும், அப்போ 80% ரிமைனிங் கிரேப்பாக இருக்கும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, த வெயிட் ஆஃப் ட்ரை கிரேப் அவைலபிள் ஃப்ரம் 20 kg ஆஃப் ஃப்ரெஷ் கிரேப். த வெயிட் ஆஃப் ட்ரை கிரேப் அவைலபிள் ஃப்ரம் 20 kg ஆஃப் ஃப்ரெஷ் கிரேப். அப்போ அதாவது ட்ரை கிரேப் வந்து ஃப்ரெஷ் கிரேப் வந்து 20 kg இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் வெயிட்டு ட்ரை கிரேப் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியாவில் இருந்ததுன்னா, அதாவது ஃப்ரெஷ் கிரேப்பில் 90% வாட்டர் இருக்குது, மீதி 10% கிரேப்பு. ட்ரை கிரேப்பில் 20% வாட்டர் இருக்குது, அப்போ 80% கிரேப்பாக இருந்ததுன்னா அப்போ 20 கிலோ ஃப்ரெஷ் கிரேப் வச்சா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எத்தனை கிலோ வந்து ட்ரை கிரேப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் த கொஷினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரி, இப்போது 20 kg ஆஃப் ஃப்ரெஷ் கிரேப்பா, 20 kg ஆஃப் ஃப்ரெஷ் கிரேப். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 90% வாட்டரா, அப்போது 90% ஆஃப் 20 எவ்வளோ, 18 கிலோ வந்து வாட்டர் போயிடும். மீதி கிரேப் மட்டும் எவ்வளோ இருக்கும், 2 கிலோ தான் இருக்கும். ஓகே, என்ன கேட்குறாங்க, த வெயிட் ஆஃப் ட்ரை கிரேப் அவைலபிள் ஃப்ரம் 20 kg ஆஃப் ஃப்ரெஷ் கிரேப். சரி, இப்போ இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சலாமா? சரி, கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேஜி, 80%. ஸோ இந்த 80% தான் இதுக்கு ஈக்குவலண்ட், பிகாஸ் கிரேப் மட்டும்தான் இருக்குது. இந்த ட்ரை கிரேப்புக்கு 80% தான் 2 kg ஈக்குவலண்ட். ஓகேவா? அப்போது 80% வந்து 2 kg இருந்ததுன்னா அப்போது 20 kgக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டான, அதாவது 20 kg ஃப்ரெஷ் கிரேப்புக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட்டான ட்ரை கிரேப் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரை கிரேப்னால் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கணும், கண்டிப்பாக 100% இருக்கணும். அப்போது 100% எவ்வளோ, 80% 2 கிலோனா 100% எவ்வளோ, அப்போது 2 × 100 டிவைடட் பை 80. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும், 4. ஓகே, ஸோ 2 × 100, 0க்கு 0 கேன்சல் ஆச்சா, இது 4 டைம்ஸா, இது வந்து இப்போ பண்ணணும் 80 kg 2. ஓகே, ஸோ 2 இங்கே இருக்கும், மேலே 100 போயிடும், 80, 0க்கு 0 கேன்சல், 4 டைம்ஸ், இது 2, இது 5. சரி, இப்போது என்ன வரும், 80% வந்து 2னா அப்போ 100% எவ்வளோ, இது மேலே போச்சுன்னா 40ல் ஓகே 2.5. ஓகே, ஸோ 2.5 kgs, கரெக்டாக 2.5 kgs வந்து ட்ரை கேப்பாக இருக்கும். கரெக்டாக போட்டிருக்குன்னா 20 கிலோகிராம் ஃப்ரெஷ் கிரேப்பு. ஓகே, 80% 2னா 100% எஸ் 2.5 kg. ஓகே, ஸோ அப்போ 2.5 kgs வந்து 2 kg கிரேப்பாக இருந்ததுன்னா, அதாவது இங்கே பாருங்கள், இது 2 kg இருந்தால் இது 2.5 kg இருக்கும். ஸோ அதான் வந்து மீனிங். ஓகே, 20 கிலோகிராம் ஃப்ரெஷ் கிரேப்புக்கு 2 kg, அதாவது கிரேப் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 2 kg இருந்தால் இது 2.5 kgsஸாக இருக்கும். இதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.